ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி தோசை ரெடி பண்ணியிருக்கிறேன். புதினா சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு வீடியோ தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அளவு பிரகாரம் அரைச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா நைஸாக இட்லி கிடைக்கும். தோசையும் இது மாதிரி நல்லா சாப்பிட்டா முருகலாக சூப்பரான தோசை நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசையும் ரொம்ப சூப்பராக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பிரகாரம் அரைச்சிங்கன்னா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் பாருங்கள் நல்லா முருன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி அரிசி தான் ஊற வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இட்லி தோசை ஆப்பம் எது வேணாலும், செட்டு தோசை எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ இருக்குது, 1/2 கிலோ படியில் கலந்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது 1 கிலோ அரிசி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊறணும். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை கலந்துட்டு இங்கே பாருங்கள், தட்டு போட்டு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், 100 உளுந்து, 1 கிலோ அரிசிக்கு 100 உளுந்து. இதுவும் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊறட்டும். இது முழு உளுந்து, தோலோட உளுந்து இருந்தால் ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. இது முழு உளுந்து இருந்தால் 2 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி 4 மணி நேரம் ஊறட்டும். இங்கே பாருங்கள், உளுந்து மூடி வைங்க. 3 ஸ்பூனு இந்த மாதிரி அளவுக்கு வெந்தயம், இதெல்லாம் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுடுங்க. அரிசி நல்லா கழுவிட்டேன், தண்ணி வடிகட்டிட்டேன். நம்ம கிரைண்டரில் அரிசி அரைச்சிடலாம். அரிசி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு அரைச்சிருக்கேன், 2வது உளுந்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உளுந்து வெந்தயம் அரிசி மாவு அள்ளிட்டேன். உளுந்து வெந்தயம் போட்டு இப்போ அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், உளுத்த மாவு அரைச்சாச்சு. அரிசி மாவு கூட சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து கரைச்சி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அரிசி மாவு கரைக்கிறதுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அடியில் அரிசி மாவு, மேலே உளுத்த மாவு நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவும் உளுந்தும் நல்லா கலந்தால் தான் நல்லா மாவு புளிச்சு வரும். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைச்சாச்சு. தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். மாவு நல்லா புளிச்சிருக்கு. நைட்டு நம்ம உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம். 8 மணி நேரம் பாருங்கள், நல்லா மாவு புளிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 ஸ்பூனு ஆப்பச்சோடா மாவு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். தண்ணியில் கரைச்சி இதில் விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இது பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தோசை வேணால் ஊற்றிக்கலாம், இட்லி எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இட்லின்னா கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு இருக்கணும். தோசைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன், இட்லியே எடுத்துக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம்,
கொஞ்சம் நல்லா வதங்கும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கும். புதினா இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து வதக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புதினா சட்னிக்கு தக்காளி 2 தக்காளி ஒரு அரை நெல்லிக்காய் சேர்த்து புளி. தக்காளி நல்லா வதங்கிருக்கேன். இது பாருங்கள், இந்த சட்னி தகுந்த உப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இங்கே பாருங்கள், ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைத்து நம்ம ஜாரில் எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், சீரகம், 3 பூண்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, இதுலேயே பெருங்காயப்பொடி கொஞ்சம். அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை வச்சுக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தோசை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுவோம். தோசை நல்லா செவந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இது பாருங்கள், நல்லா செவந்துருக்கு. உங்களுக்கு ஒன்றும் நைஸாக வேணும்னா கொஞ்சம் 3 செவரத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இது நல்லா முருவலாக எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் செவந்து வருது பாருங்கள். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா செவந்து மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தோசை, இட்லி ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கிறேன். புதினா சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். புதினா. இங்கே பாருங்கள், இட்லி அரிசி மாவு தான் அரைச்சிருக்கேன். அதில் ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இட்லி ரெடி பண்ணிக்கிறேன். கிளாத்தில் போட்டு ஆவியில் வேக வச்ச இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த புதினா தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லியெல்லாம் நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். தோசையும் பாருங்கள், நல்லா முருவலாக நைஸாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.